இந்த பெரும் சொத்து கிடைத்து விட்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இதை சும்மா எனக்கு ஓத தெரியும், படிக்க தெரியும், பேச தெரியும், கிழிக்க தெரியும் என்ற ஆணவத்தை தூக்கி எறிந்து விடுங்கள். தொழுகை செய்யும் போது கூட சில பேர் தான், எல்லாரையும் நான் தப்பு சொல்லல, பக்கத்தில் இருக்கிறவன் சரியா பண்றானான்னு வாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தக்பீர் கட்டின உடனே உனக்கு உலக தொடர்பு அற்று போக வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. தக்பீர் கட்டின உடனே உலக தொடர்பு அற்று போயிடணும், இறை தொடர்பு வந்துவிட வேண்டும். அதுதான் உண்மையான தொழுகை என்று நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். நீங்களும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இதுல வேற இப்ப படிப்பாளிங்க சில பேர் கேட்கறாங்க, என்னையே கேட்டான் சில பேர், இஸ் இட் நாட் டைம் வேஸ்ட், why we should pray for 5 times? 5 முறை ஏன் தொழணும்? டைம் வேஸ்ட் இல்ல அது. ஒரு தடவை தொழுதா இறைவனுக்கு தெரியாதான் கேட்டானே ஒருத்தன் ஒரு கேள்வி. அதான் நான் சொன்னேன், அப்போ விட்டுட்டேன், இந்த விஷயத்தை விட்டுட்டேன். செல்லுக்கு சார்ஜ் போடணும்னாரு, என்னத்துக்கு இந்த முட்டாள்தானோன்னு கேட்டேன். செல்லுக்கு சார்ஜ் போடணும்னாரு, எதுக்கு முட்டாள்தானோன்னு கேட்டேன். அது டைம் வேஸ்ட் இல்லை, எதுக்கு சார்ஜ் போடுறேன்? சார்ஜ் போடலன்னா எப்படியா பேசும் அப்படின்னா, செல்லுக்கு சார்ஜ் போட்டாதான் அது பேசும்னு தெரியுத. இறைவன்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிக்கிறது தானே தொழுக. 5 வேளை சார்ஜ் பண்ணிக்கிட்டா தானே இது இயங்கும், இறை நம்பிக்கை இயங்கும் உனக்கு. 5 வேளை தொழுக பண்ணும் போது கையை கரண்ட கை வரைக்கும் கழுவுறோம், முழங்கை வரைக்கும் கழுவுறோம், முகத்தை கழுவுறோம், பிடரிய கழுவுறோம், கால்களை தேய்ச்சி கழுவுறோம். கால்கள் கழுவுறத பத்தி டயபெட்டிக் பேஷண்ட் யாருன்னா இருந்தா யோசிச்சு பாருங்க. டாக்டர் என்ன சொல்றாரு, நீ எதை கழுவுறியோ கழுவலையோ காலை நல்லா கழுவுன்றாரு. ஏன்? டயபெட்டிஸ் வந்தவங்க, அதாவது சக்கரை நோய் நீரிழிவு இருக்கிறவங்க காலை சுத்தமா வச்சுக்கணும். இல்லைன்னா கல்லு பட்டு காயமாயி போச்சுன்னா அது காலையே எடுக்க வேண்டி வந்துடும். காலை கழுவுன்றாங்க. ஆனா உழு செய்யறவன் என்ன பண்றோம், 5 வேளை காலை கழுவுறோமா இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னொன்னு கவனிங்க. கரண்ட கை வரைக்கும் கழுவுறோம், முழங்கை வரைக்கும் கழுவுறோம், முகம் வரைக்கும் கழுவுறோம், பிடரி வரைக்கும் கழுவுறோம், நடு வகிட்டுல மசூத் செய்யறோம், காது மடல்களை தேய்ச்சி விடுறோம், காலை கழுவுறோம். இதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த இடமெல்லாம் டெட் செல்ஸ், உள்ள இருக்கிற செல்ஸ், இறந்த செல்கள் இருக்கிறதே, அது மிதந்து மிதந்து தோல் வெளியே வந்து வர பாக்குது. அது மிதந்து வந்து வெளியே வருது. துணி போட்ட இடமெல்லாம் ஐயா போட்டிருக்காங்களே இப்படி தொடச்சிரும். ஆனா திறந்து இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே அது இருக்கும். அதை கழுவாம விட்டீங்கன்னா மறுபடியும் மூச்சு காற்றை போல இதுல காற்று உள்ளே போகும் பொழுது அந்த செல்கள் உள்ள போயிடும். டெட் செல்ஸ் உள்ள போச்சுன்னா என்ன நடக்கும்? செத்த பிணத்தின் மீது ஈ எறும்பு அதிகம் வைக்கும் என்பது போல டெட் செல்ஸ் கிருமிகளை ஈர்க்கும். அது அப்படியே ஈர்த்து கொண்டு மேலே போய் ஹைப்போதாலமஸ், மூளையில ஒரு பகுதி, யூக்ளிட் இன்னொரு பகுதி, 2 இடத்திலும் போய் உட்கார்ந்துக்கும். எது? டெட் செல்ஸ். கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆயிடும். அப்படி இருக்கிறவங்க தான் இப்படி தட்டணும்ன்றது, எது கேட்டாலும் வேற எதனா பதில் சொல்றது. கெமிக்கல் இம்பேலன்ஸ், ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். கோவப்படுவாங்க, அதிகமா பொறாமப்படுவாங்க. யாராவது 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தா என்ன பத்தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சண்டைக்கு போவாங்க. இதெல்லாம் கெமிக்கல் இம்பேலன்ஸ். இது இஸ்லாமியர்களுக்கு அதிகம் வருவதில்லை, தொழுகை செய்கிறவர்களுக்கு. ஏன் தெரியுமா? டெட் செல்ஸ் தானா கழுவிடுறோம். எப்படியா இறைவன் சொன்னான் 1431 ஆண்டுகளுக்கு முன்னாலே? இதெல்லாம் ஒரு அதிசயமா தெரியலையா நமக்கு? இறைவன் சொல்லாத விஷயமே இல்லை. மற்றவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க பொய் சொல்லாதேன்னு. ஆனா பொய் சொல்லிக்கினே பொய் சொல்லாதேன்னு சொல்லுவான். நம்ம வீட்டுல கூட சொல்றது உண்டு பிள்ளை கிட்ட, ஏய் பொய் சொல்லாத எனக்கு பிடிக்காதுன்றது. போன் வரும், கடங்காரன் வந்துருவான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். இப்படித்தான் இருக்கிறோமே தவிர பொறாமப்படாதேன்னு சொல்லுவான், பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான் வாழ்க்கையிலே. ஆனால் செய்யாதே என்று ஆகாதவற்றை சொன்னால், தடுக்கப்பட்டவற்றை செய்தால், கவனியுங்கள், தடுக்கப்பட்டவற்றை சிந்தித்தால், தடுக்கப்பட்டவற்றை செய்தால், தடுக்கப்பட்டவற்றை பேசினால் நரகம் நிச்சயம் என்று எச்சரிக்கை.